ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதை ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நெய்யில். நம்ம ரவையை வறுத்து செய்ய சொல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவினி தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் லைட்டாக வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல், சிகப்பு அவல், எந்த அவல் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில். இப்போ இதுக்கு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 2 கப் வெல்லத்துக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த ரவைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையில் சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவல் தேங்காய்லாம் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக தளன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கூடவே நட்ஸு சேர்த்துக்கலாம். எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி பாதாம் முந்திரி தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இலகை இருந்தால் தான் நம்மளுக்கு இறக்கி வச்ச பின்னுக்கு கொஞ்சம் அப்படியே இலகுன மாதிரியே இருக்கும், ரொம்ப கெட்டியாகாமல். இப்போ கரெக்டான ஸ்டேஜ் இது. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதில் எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லட்சுமாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.